மசாலா மணக்கும் சுவையள்ளி தரும் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் வாழைக்காய் மசாலா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வாழைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் சீரகத்தூள், கால் ஸ்பூன் மிளகுத்தூள். லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா கொங்கு நாட்டு ஸ்பெஷல் வாழைக்காய் மசாலா வறுவல் ரெடி ஆயிரும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காய் நம்ம உடம்புக்கு பல நன்மைகளை கொடுக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வெள்ளை சாதத்தோட வத்த குழம்பும் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் மசாலா வாழைக்காய் வறுவலும் அப்பளமும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் மற்ற வீடியோ ரெசிபீஸ் பிளேலிஸ்டில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டான காரைக்குடி கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மணப்பட்டி சிக்கன் அடிகனமாக செம்ம டேஸ்டான